தானியமாலினின்னு மகா புண்ணியசாலினுடைய பிள்ளை அதிகாயம்னு சொல்ல லட்சுமண சுவாமி அதிகாயம் தர்ம யுத்தம் பண்றவன்னு விட்டார். லட்சுமணன் நான் போய் சண்டை போடுறேன்னா ராமன் ரொம்ப ஜாக்கிரதையாப்பா யுத்தம் பண்ணணும்னா லட்சுமணன் சுவாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு போன அதிகாயம் கூப்பிட்டான். நீ சின்ன பையன் என்னோட சண்டை போடுறதுக்கு அருகமில்லை லட்சுமணன், உங்க அண்ணாதான் என்னோட சண்டை போடுறதுக்கு அருகம், அண்ணா அவர் சொல்லிவிட்டான். உடனே பார்த்தார் லட்சுமணன். அவமதிக்காதே, குழந்தை அவமதிக்காதே. நாரா லட்சுமணன் அதிகாரியை பார்த்து நம் பாலனோ கழவனோ என் வயசும் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உனக்கு யமன் வர போறதில்லை, நான் தான் யமன். நானாம் நான் தான் வாங்க போறேன். பாலனால முடியாதுன்னு நீ தீர்மானம் பண்றையே. பாலனாவாமனமூர்த்தி 7 வயசு குழந்தையாய் மௌஞ்சாமே சாட்சாத் சனி நாராயணன் 7 வயது குழந்தையாய் வருஷ ஜடையும் வாக்குல வேதமந்திரமும் மேல முழு மாந்தோலும் விருப்புற மலையுரிவின் மிஞ்சி கயிறும் கையில தீர்த்த பாத்திரமும் சின்ன கொடையும் கொஞ்சம் காலுமாய் மகாபலியினுடைய யஜ்ஞவாட்டத்தில் போய் ஊரகத்தை 2 அடியா அளந்து காரிசித்தி அடையிலையா. ஆலயன விஷ்ணுனாலோகா திரயஸ்காந்தா திருவிக்கிரமே. ஆகினால பாலன்னால முடியாதுன்னு நினைக்காது. உனக்கு நான் தான் முடிச்சுன்னு சொல்லிவிட்டு அபாரமான யுத்தம் பண்ணி பிரம்மாஸ்திர ஒரு அடி அடிச்சான் நெத்தியில. லட்சுமணன் சாது லட்சுமண சூரோசின்னு அதிகாரி மகாவீரண்டாப்பா. நீ அடிச்சதுக்கு அப்புறம் தாண்டா அவன் பெருமை தெரியுது. பார்த்தா குழந்தை மாதிரி இருக்கேடா. எனக்கு இப்பதாண்டா புரிஞ்சுது. நான் அவங்க சத்தியத்தை பாருங்க அவங்ககிட்ட. நம்ம சில பையன் கொட்டி விடுவோம், எங்கேயாவது கையை வச்சாங்க கையை வைக்காதே நம்ம சொல்லிருப்போம், கொட்டி விடும். அப்புறம் நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்புறம் சொல்லாம சிதறிச்சு கத்துக்கணும் இல்லையா? அது மாதிரி சொல்லாம ஒழிக்கலாம் ஒழிக்கல. இது சரியான வீரன் என்னோட சண்டை போடுறதுக்கு அருகன்னு சொல்லி யுத்தம் பண்ணி பிரம்மாஸ்திரத்தால அதிகாரிகளை வதம் பண்ணினாள்.